போ போ போய் தண்ணியை குடி. ஏன் அழகி, எங்க ஓடுறதுக்கு அலையிற? கலடி தண்ணியை குடிச்சிட்டு வா, வீட்டுக்கு போவோம். வீட்டுல அந்தால அப்படி அப்படியே போட்டது போட்டபடி கிடக்கு. நீ என்னட்ட சாடிக்கிட்டு அலையிற. மட மடன்னு குடி, உன் பிள்ளை தேடிட்டு கிடக்கும். என்ன தாய் நீலா, பிள்ளையை விட்டு வந்திருக்கமே, சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு உனக்கு என்ன இருக்கா, பொறுப்பு இருக்கா? லட்சுமி, என்ன லட்சுமி வீட்டுக்கு போகாம இங்க நிக்க? புல் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்படி இந்த ஆட்டை பத்திட்டு போங்க. அம்புஜம் கழனி தண்ணி நிறைய வச்சிருந்தா, அந்த ஆளதான் இந்த மாடை குடிக்க சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு இதை தூக்கிட்டு வர கழியாது, அதனால செத்த இங்க நின்று மாடு குடிக்க விட்டு பத்திட்டு வாரேன். ஆட்டு லட்சுமி, இந்தா இந்தா, பக் பக் பக், இந்தா இந்தா வா. ஏ கருப்பி, அப்பா கூப்பிடுறாவளா? போக மாட்டியா? இதுக்கு சேட்டைய பாத்தீங்களா? நீரு போங்க, நான் வரையில பத்திட்டு வரேன். ஆட்டு லட்சுமி, நாளைக்கு 3வது மறு வீட்டுக்கு பிள்ளைய கூப்பிடணும்ல? ஆமாங்க, இன்னைக்கு போய் கூப்பிட்டு வருவோம். அன்னைக்கே நீங்க கூப்பிடறதுக்கு வரல. நான் ஒத்தையில போவதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீங்களும் வாங்க. வயல்ல வேலை கிடக்கு, எப்ப போனோம்? வயல் வேலை கிடக்கட்டு, அது பிறவு போய் பார்க்கலாம். இப்ப குளிச்சுட்டு நில்லுங்க, ஒரு 8 போய் சொல்லிட்டு வந்துடுவோம். நான் மட்டும் போன மரியாதையா இருக்காதுல்ல? ஆமா, அது சரிதான். நான் அந்த பக்கம் வரவே இல்லை பத்தியா? அப்ப நான் வீட்டுல போய் கிளம்பி நிக்கேன், நீ வா லட்சுமி. ஆட்டு மனுஷா. இந்த 4 முடி எந்நேரமும் கதவை அடைச்சுதான் போட்டிருக்கு. முதல்ல 4 முடியை சத்தம் கொடுப்போம், அப்புறம் மற்ற எல்லாரையும் கூட்டிட்டு போவோம். ஏதோ பாம்பு கொடுக்காவலாமே. என்ன அருமையான படம். பெத்த தாய்க்கு உடம்பு சோகம் இல்லைன்னு எப்படி இருந்த பையன் அவன் அம்மைக்காண்டி பிச்சைலாம் எடுக்கான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் இப்படிலாம் பிள்ளைகள் இருக்குமான்னு ஆச்சரியமா இருக்கு. ஏல சிவா, என்னம்மா? இந்த படத்துல வர மாதிரி அம்மைக்கு உடம்பு சரியில்லைனா நீ இப்படி போய் பிச்சை எடுப்பியால? எடுப்போம் எடுப்போம். படத்தை மாதிரி பாருமா, சும்மா. கடைசி காலத்துல எங்களை பிச்சை எடுக்க வைக்காம இருந்தா சரிதான். ஏன்பா இப்படி சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? படி படி, மூஞ்சி அப்படி வைக்காத. இவர் கிடக்காரு, என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நல்லா படிச்சு முன்னேறி வருவல. முதல்ல உன் மவனை நியூஸ் பேப்பரை ஒழுங்கா வச்சு படிக்க சொல்லு. தலைகீழ வச்சு என்னத்த படிக்கான், நேரா வச்சு படி. ஏல சிவா, இவ்வளவு நேரம் தலைகீழ வச்சுதான் படிச்சிட்டு இருந்தியோ? ஆமா ஆமா, நேரா வச்சு படிச்சா மட்டும் இந்த நாடு என்ன தெரிஞ்சிடவா போகுது? அப்பன மாதிரியே வாய் குழப்ப ஜாஸ்தி. நம்ம செவனேன்னு தானே இருக்கோம், நம்மள எதுக்கு இழுக்கா? பேப்பரை தூக்கி தூர வச்சுட்டு புக் எடுத்து படில. சரிம்மா. ஏ கீதாக்கா, உள்ள வரலாமா? உள்ளதான் வந்துட்டல சின்ன பொண்ணு, பேரவி என்னத்துக்கு கேட்க? ஏ அப்பா, 4 முடி ஓவர் சூடாலாம் இருக்கு. என்ன பண்ணீங்க? நான் ஒன்னும் பண்ணல சின்ன பொண்ணு. என்ன விஷயமா வந்த சின்ன பொண்ணு? ஏக்கா, ஒரு ஃபார்ம் கொடுக்காவலாம். அந்த ஃபார்ம்ல நிரப்பி, இல்லைன்னா நம்ம வரக்கூடிய தேர்தலில் ஓட்டு போட முடியாதான். என்ன ஃபார்ம் சின்ன பொண்ணு? எஸ்ஐஆர் படிவோமா? நம்ம தெருல எல்லாருக்கும் வந்துட்டோ? ஆமாண்ணே, கொடுத்துட்டு இருக்காவ. அப்ப எனக்கும் போய் வாங்கிட்டு வந்திருக்கீதா? உமருக்கு எப்படி நான் வாங்க முடியும்? நீரும் வாரும். என் 4 முடி ஒரு ஆள் போனா போறோம். குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்துடலாம், வாங்க. ஆமா ஆமா, அதை நிரப்பி 2 நாள் கழிச்சு கொடுத்தா போறோம். போட்டா வச்சிருக்கியா எப்படி? 2 போட்டா வேணும். போட்டா இருக்குங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நகை ஈடு வைக்கிறதுக்கு எடுத்தோமே, அது இருக்கு. இப்போ உள்ள போட்டா தான் வேணும் கீதா. நம்ம அந்த ஃபார்ம்ல ஒட்டி கொடுக்குற போட்டா தான் அடுத்து வரக்கூடிய வாக்காளர் அட்டையில அப்டேட் ஆகும். அப்படியா? என்னெல்லாம் கொண்டு வரணுவோ புதுசு புதுசா. சரி வா சின்ன பொண்ணு போவோம். சத்தம் போட்டு படிச்சு படிச்சு தண்ணி தாவ எடுக்கு. கிளாஸ் வேணாம், அங்கேயே வச்சிருவோம். கிளாஸ் எடுத்தா மறுபடியும் கழுவி வைக்கணும். நமக்கு தான் இந்த மிக்ஸி ஜார் இருக்கே. நீதானா? ஏமா இப்படி கத்துற? ஒரு நிமிஷத்துல இதயமே நின்றுச்சு.
ஏட்டி ஒரு டம்ளர் எடுத்து தண்ணி குடிச்சா குறைஞ்சா போயிருவே. அதை எடுக்க சோம்பேறியா இருந்துச்சுமா. சோனி, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். பொச முட்டி போய் அலையறியோ? சரி சரிம்மா, கத்தாத, இந்த வச்சிட்டேன். இப்படி தண்ணி குடிக்கிறது கூட வலிச்சு போயிருந்தானா போற வீட்ல வாரி கொடுத்து அடிப்பா. அது போவச்சுல பாத்துக்கலாமா. ஏன் அம்புச்சுக்கா என்ன சத்தம்? நான் ஒண்ணு பெத்து வச்சிருக்கோம்ல, அதுவளாலதான் என் உயிரே போகுது. ஏங்கா ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கீங்க? ஏ சோனி, என்ன பண்ண? ஏத்தே, கிளாஸ் கழுவுறதுக்கு சோம்பேறிப்பட்டு இந்த மிக்ஸி சாடியில தண்ணி பிடிச்சி குடிச்சேன் தே. அதுக்கு போய் எங்க அம்மா ஆட்டமா ஆடுறா. இதுக்கெல்லாமாக்கா பிள்ளைய போட்டு திட்டுவீய? நானா இருந்தாலும் அப்படிதான் பண்ணியிருப்பேன். பொட்ட கழுத பல்லே கட்டுற, போ போய் எழுது. ஏக்கா ஃபார்ம் கொடுக்காவலாம். என்ன ஃபார்ம் கீதா? அதான்க்கா, இப்ப இந்த ஏதோ ஒரு படிவம் நிரப்பி கொடுத்தாதான் ஓட்டு போட முடியுமாமே, அது கொடுக்காவலாம். சீக்கிரம் வாங்க, போய் வாங்கிட்டு வருவோம். சரி வாங்கட்டி போவோம். லட்சுமிக்கு தெரியுமா என்னன்னு தெரியலையே. லட்சுமிக்கு வீட்டுல சத்தம் கொடுத்துட்டு போவோம் வாங்க. என்ன சின்ன பொண்ணு ரெண்டு ரெண்டா இருக்கு? உனக்கு பாப்போம். ஆமாக்கா, எனக்கு 2 ஃபார்ம் இருக்கு. ஒண்ணுல ஏதாவது தப்பு விட்டோம்னா இன்னொரு பாம்பு இருக்குல்ல, அதுல நிரப்பி கொடுத்துக்கலாம். அதுக்கு தான் 2 கொடுத்துருக்காவ. ஆமா, அப்படி கூட இருக்கும். வச்சுக்கிடுங்க ரெண்டையும் பத்திரமா. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறாதீங்கம்மா. 2 ஃபார்முமே ஃபில்அப் பண்ணி போட்டோ ஒட்டி கொண்டு வரணும். இது வேறயா? நான் தான் தப்பா நினைச்சிட்டேனோ? 4 முடி எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசாதீங்க என்ன. 2ஐயும் நிரப்பி கொண்டு வரணுமா? சின்ன பொண்ணு, இதுல என் போட்டோ பாருட்டி, எம்பிட்டு அழகா இருக்கேன். இப்பவும் நல்லா தான் இருக்கேன். ஆனாலும் முன்னாடி உள்ள போட்டோ பாத்தியா, அப்படியே ஹீரோயினி மாதிரி இருக்கம்டி. அழகே பொறாமைப்படும் பேரழகி. ம், நல்லா சொல்லுவீங்களே. அழகே பொறாமைப்படும் பேரழகி மாதிரிலாம் இல்ல. என்ன என்னை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கீங்க. நான் தான் முன்னாடியே சொன்னோம்லட்டி, உனக்கு பொறாமை. என் அழக பத்தி பேசினாலே உனக்கு வயிறு கப கப கபான்னு எரியுது. எப்பா சாரே, இதுல என்னலாமோ போட்டிருக்கு, ஒன்னும் விளங்கல. இதெல்லாம் நாங்க எப்படிதான் நிரப்புவோம்? அமைதியா இருங்கம்மா, ஒவ்வொருத்தரா பேசுங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து சொன்னா எனக்கு என்ன கேட்கும்? அதுல எப்படி நிரப்பணும், எங்க பேர் போடணும் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு போறேன். அதுபடி நிரப்பி பால்வாடியில கொண்டு வந்து கொடுத்துருங்க. இந்த ஃபார்ம் எல்லாம் என்னத்துக்கு எங்களுக்கு கொடுக்கீங்க? யூஜி பிஜின்னு முடிச்சு பெரிய பெரிய கலெக்டரா இருந்தா கூட இதெல்லாம் நிரப்ப தெரியாது. அந்த மாதிரி கேட்டு வச்சிருக்கீங்க. அதானே, இதுல உறவு முறைன்னு கேட்டிருக்கு. யாரை எழுதணும், என்னத்தை தான் கேட்டு வச்சிருக்கீங்க. இதுல எப்படி நிரப்பணும், நீங்களே நிரப்பி நீங்களே கொடுத்துக்கிடுங்க. போட்டோ வேணா தாரேன். ஏம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாரும் உட்காருங்கம்மா, நானே சொல்லி தரேன். இடியாப்ப சிக்கலை கூட ஈஸியா எடுத்துடலாம் போல இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம். இடியாப்ப சிக்கலை விட மோசமா இருக்கு. அந்த மாதிரி கேட்டு வச்சிருக்கீங்க கேள்விய. சரசு, என் போட்டோவை பாரு எப்படி இருக்கேன்னு. அதை விட என் போட்டோவை பாருட்டி, ராதா கணக்க இருக்கே. ராதாவை என் முன்னாடி வந்து நின்னாலும் தோந்து போயிருவா. பாத்தியா சின்ன பொண்ணு, இங்க என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? யாரு அழகுன்னு போட்டி போட்டுட்டு இருக்காவ. அதானே, இந்த பாட்டி மனசுல யாரோ பியூட்டின்னு நம்ப வச்சிருக்காவ. கதை விட்டுக்கிட்டே இருப்பாளுவோ, என்ன கேட்கணுமோ அதை கேட்க மாட்டாவ. ஏட்டிகளா இங்க பாருங்கட்டி. சாரே, நீங்கள அதை பார்த்து சொல்லுங்க. இது ஓட்டு போடுறதுக்கு தானே இந்த ஃபார்மு. வாக்காளர் அட்டை, தனிநபரோட அடையாள அட்டை, இதுல உறவுகள் பேரு அவங்க விவரம் எல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? அதை நான் எங்க போய் தேடி கண்டுபிடிச்சு எழுத? அக்கா கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எல்லாருக்கும் சொல்லி தரேன். எனக்கே 1008 சந்தேகம் இதுல இருக்கு. நான் கண்டிப்பா சொல்லி தரேன். எல்லாரும் சத்தம் போடாம கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. எங்கோடி பொறுமையா இருக்கிறது? இந்த தேர்தல் ஆணையம் மக்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாவ. அத சொல்லு சரசு. போன வாட்டி போட்ட ஓட்டை எந்த பள்ளிக்கூடத்துல போட்டேன்னு மறந்து போயிட்டேன். இதுல இத்தனை கேள்வியை கேட்டு வச்சா எங்கோடி எழுதுவோம்? பாட்டி, என்னையால முடிஞ்ச உதவிய பண்றேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இப்படி ஆளுக்கு பேசுனீங்கன்னா நான் என்ன செய்ய? எதுக்குதான் இந்த ஃபார்மை கொண்டு வந்தோமோன்னு இருக்கு. ஏன் மண்டதான் இப்ப உருளுது. நாளைக்கெல்லாம் இந்த வேலைக்கு வரலன்னு சொல்லிடணும். வேற யாரையாவது வச்சு பாப்பாவ.
4 முடி பார்த்தீங்களா? படிச்ச எனக்கே இந்த படிவத்தை பார்த்தா தலை சுத்துது. படிப்பறிவு இல்லாத மக்கள்லாம் என்ன பண்ணுவாவ? எதுக்கு இதெல்லாம் கொண்டு வராவ? ஆமா ஆமா, நீ படிச்சு கிழிச்ச லட்சணம் தான் ஊருக்கே தெரியுமே. வடிவு பாட்டி பியாரையே தமிழ்ல விடி விடு வாசிச்சவதானே நீ. இங்கே இருங்க 4 முடி, ஒன்று சொல்றேன் கேட்டுக்கிடுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து மற்றவையில தான் கலாய்க்கணும், நம்மளுக்குள்ள கலாய்ச்சிக்க கூடாது. ஆட்டுமா? ஆட்டும் ஆட்டும். உண்மைகள் சில நேரம் கசக்கதான் செய்யும் சின்ன பொண்ணு. அங்கே இரு, கணேசன் தாத்தா வந்தாச்சு. ஓர் அலையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ யாரவ ஊர் சொல்லும் ஸ்டார் அவதான் என்னவளா. அம்மா, யோ மனுஷா, உமருக்கெல்லாம் வெக்கமே கிடையாதா? கிட்டு இங்கதான் நிக்கியோ? வீட்டு பக்கம் வந்துடாதீரு. ஏன் கணேசன் தாத்தா, வயசுக்கு தகுந்த மாதிரியா பாடுறீரு? என் 4 முடி, அவர் பாட வேண்டிய நேரத்தில் இந்த பாட்டு வரல, அதான் இப்போ பாடுறாரு. சும்மா அந்த தாத்தாவை போட்டு எல்லாரும் திட்டுறாவம்மா. கணேசன் தாத்தா, இவியெல்லாம் கிடக்காவ, நீங்க பாடுங்க. நான் எவ்வளோ ரசிச்சு கேட்டேன் தெரியுமா? சின்ன பொண்ணே, உனக்கு அவ்வளவுதான்டி. இங்கே இரு கணேசரே, ஒரு அளவுதான் பொறுமையா இருப்பேன். ஓவரா போயிட்டு இருந்தீர்னா என் விரலாலேயே குழி தோண்டி புதைச்சிருவேன். நம்ம வாயும் சும்மா கிடக்க மாட்டுக்கு, உக்காந்துக்குவோம் பேசாட்டி. கணேசன் தாத்தா அமைதியா உட்காந்துட்டாவல, நல்ல என்டர்டெயினா இருந்துச்சு. இங்கதான் படிவம் கொடுக்காவளோ? என்ன என் மாமியா வந்திருக்காவ? ஆ, இங்க வாங்க, உங்களுக்கு சேர்த்து நான் வாங்கி வச்சிருக்கேன். ஏன் அம்புச்சக்கா, மாமியெல்லாம் வந்திருக்காவ போல? ஆமா, நான் என்னத்திட்டி கண்டேன். யாராவது சொல்லியிருப்பாவ, அந்த ஆளை ஓடி வந்திருக்கு பாரு. என்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு தூரம் அலையணும்? சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க. சேலையில வீடெல்லாம் கட்ட முடியாது, ஓலையில பாட வேணா கட்டுற, ஏறி படுத்து ஓடிரும். ஐயோ கணேசன் தாத்தா, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரும். லம்பாடி பொம்பளையா இருக்கா. கணேசன் தாத்தா, எல்லாருக்கிட்டையும் ஒன்று போல விளையாடக்கூடாது. இந்த கிளவி ரக்குடான ஆளு, உம்மரை கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடும், பார்த்துக்கிடுங்க. கிட்டு தெரியாம பாடிட்டு முடி. சேலையில உமருக்கு பாட வேணா கட்டித்தாரேன். சும்மா தாமட்டி பாட்டு பாடுனேன், என்னை விடு, அடிக்காத. கிட்டுப்பட்டி விடுங்க, பாவம் விடுங்க. விடுங்க. பாட்டி மகராசை கொஞ்சம் சொல்லுப்பா. சண்டையெல்லாம் உங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க. இப்ப ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லி தரேன், கவனமா கவனிங்க. கூட 4 போட்டு சேர்த்து போட்டுக்கலாம், அதுக்குள்ள இந்த மொட்டையும் கெடுத்து விட்டாரு. இதுல உங்களோட பிறந்த தேதி கேட்டிருக்கா, அது உங்க ஆதார் கார்டுல எந்த தேதி கொடுத்துருக்கீங்களோ அதை மாதிரி போடுங்க. அப்புறம் ஆதார் எண்ணு, ஃபோன் நம்பரு, உங்க அப்பா பேரு, உங்க அப்பாவோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்புறம் அம்மா பேரு, அப்புறம் அம்மாவோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு இருந்தா போடுங்க, இல்லைன்னா விடுங்க. அப்புறம் துணைவரின் பெயர்கிட்ட கணவன் ஆர் மனைவி பெயர் போடுங்க, அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு போடுங்க, இருந்தா போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அப்புறம் அப்படியே கீழே வாங்க, கீழே உங்களுக்கு ரைட் சைடில் இருக்க பாக்ஸை ஃபில்அப் பண்ணுங்க. அது எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் பெயர்ல தந்தையோட பேரை போடுங்க, அவருக்குள்ள வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு, தந்தை தாய் எதுனாலும் போடலாம். உறவு முறை தந்தைனா தந்தை, தாய்னா தாய், மாவட்டம், மாநிலம், உங்களோட தொகுதி பேரு, வரிசை எண்ணு எல்லாத்தையும் போடுங்க. இந்த பாக்ஸ் என்னன்னா 2002 வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் இல்லாம உங்க தந்தை பேர் இருந்தா இந்த பாக்ஸை நிரப்பணும். சரிங்களா? இப்ப இந்த சைடு பாக்ஸுக்கு வருவோம், உங்களுக்கு இடது பக்க பாக்ஸுக்கு. இந்த பாக்ஸ்ல 2002 வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருந்தா
இந்த பகுதியை வந்து ஃபில்லப் பண்ணணும். வாக்காளர் பெயர்ல உங்க பேரு, அதுல வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை என்ன இருந்தா போடுங்க. கீழே அப்பா பேரு, உறவுமுறை, தந்தை, மாவட்டம், மாநிலம் எல்லாம் அதுபடியே போட்டுருங்க. கேட்க கேட்க மண்டை காயுது. இதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளேயும் மண்டை காஞ்சி போயிரும். எங்களுக்கு கொடுக்கப்பட்டதே இந்த ஓட்டு உரிமை தான், அதையும் போட விடாம இப்படி பண்றீங்களே. ஏம்மா எல்லாம் ஒரு லாஜிக்காதாம்மா பண்றாவ. செத்து போனவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமையை வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து ஓட்டு உரிமையை வச்சுக்கிட்டு எப்படி ஓட்டு போட முடியும்? இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நிறைய சதவீத ஓட்டு போலியா தான் விழும் பார்த்துக்கிடுங்க. அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த எஸ்ஐஆர் திட்டம் கொண்டு வந்திருக்காவ. அதனால எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்கம்மா. இப்படி போட்டு வரவங்க ஃபார்ம் கொடுக்கவங்களெல்லாம் திட்டாதீங்க. ஆமா, நாங்க எங்க உங்களை திட்டினா எங்களுக்கு புரிய மாட்டேங்கல. நாங்க என்ன செய்யறதுக்கு? தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு நிரப்பி கொடுங்கக்கா. எல்லாம் நம்ம நல்லதுக்கு தானே பண்ணுவோம், தப்பு இல்லை. ஆட போங்கய்யா, இந்த படிவத்தை பார்த்தாலே கிறுக்கு பிடிக்கி ஒன்றும் தெரிய மாட்டேக்கு. 4 முடி பேசாட்டி இந்த படிவத்தை 2 மணி நேரத்துல நிரப்பி யாரோட உதவி இல்லாம நிரப்பி தப்பு இல்லாம கொண்டு வரவங்களுக்கு அரசு வேலை இந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். ஆமா சின்ன பொண்ணு, என்னத்தெல்லாம் கேட்டு வச்சிருக்காவ, கஷ்டமா இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ல எனக்கு உடம்பு எப்படி இருக்கு, சரியாயிட்டான்னு கேட்டிருந்தீங்க. எனக்கு சரியாயிட்டு உறவுகளே. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. இப்ப ஃபீவர் ரொம்ப பரவிட்டு வருது. நீங்களும் கொஞ்சம் சேஃபா இருங்க. குழந்தைங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. கஷாயம் போட்டு கொடுங்க. மழையும் பெஞ்சிட்டு இருக்கு, அதனால சேஃபா இருங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு சாப்பிடுங்க. உங்க உடம்பையும் கவனிச்சுக்கோங்க. சந்தோஷமா இருங்க. தேங்க்யூ.